அதில் குறிப்பாக சொல்லணும்னா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய தோல்வியை 13 ஆண்டு காலம் எம்ஜிஆர் அவர்களிடம் தோல்வி கண்டு முத்தமிழர் கலைஞர் அவர்களால் 1989 மீண்டு எழுந்து ஆட்சி கட்சியில் அமர்ந்தோம். அதே போல சட்டமன்ற வரலாற்றிலேயே 2 சட்டமன்ற உறுப்பினர்களை திராவிட முன்னேற்றம் விட்டு படுதோல்வி சந்தித்ததும் நாம் இப்போ 1991. ஆனால் அதே 1996 மிகப்பெரிய வெற்றியை பெற்றோம். ஆனால் அதெல்லாம் அரசியல். ஆனால் இந்த முறை தோல்வி தமிழகத்தில் ஏற்பட்டது, நம்ம வேதாரண்யத்தில் ஏற்பட்டது என்பது ஒரு காணல் நீரை நம்பி நீர் என்று நினைத்து காணல் நீரை நம்பி அரசியல் விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால் நாம் தோல்வியை தழுவியிருக்கிறோம். இந்த தோல்வி தமிழ்நாடு முழுவதும் நடந்திருக்கிறது. இது கண்ணுக்கு தெரியாத தோல்வி. இந்த தோல்வியை நாம் சரி செய்ய வேண்டும். அப்ப என்ன செய்யணும்? நம்ம அந்த காணல் நீர் என்று நம்பி நீருக்காக காணல் நீரை நம்பிய அரசியல் புரிதல் இல்லாதவர்களுக்கு அரசியல் புரிதலை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். குறிப்பாக மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், இலவச மகளிர் விடியல் பயணமாக இருக்கட்டும், அதுமாரி கல்லூரியில் தமிழ் முதல்வன் நான் முதல்வன் திட்டமிடாக இருக்கட்டும், எண்ணற்ற திட்டங்களை அறிவித்து அந்த சாதனைகளை சொல்லி நாம் வாக்குகளை இங்கு வாக்களிக்க கேட்டிருந்தோம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி எந்த ஒரு பயனும் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை என்று அதான் நீரை நம்பி காணல் நீரை நம்பி நீராக நினைத்து ஏமாந்த ஒரு நிலையை உருவாக்கி கொடுத்த அவர்களை நாம் ஒன்றும் பரிதாபமாகத்தான் பார்க்க வேண்டும். இப்போ இருக்கிற நிலைமையும் அப்படிதான் இருக்கு. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு பார்த்தா என்ன நடக்குதுன்னே தெரியாம இருக்குது. இந்த சூழ்நிலையில இந்த ஆயக்கிராமத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பொழுதுமே லீடிங் வாங்கி கொடுக்குற திராவிட முன்னேற்ற கழக கோட்டை என்பதை நீங்கள் நிரூபித்து காட்டியிருக்கிறீர்கள். அதில் எந்த விதமான மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் எந்த ஒரு தேர்தலையும் இல்லாமல் ஒரு கடந்த கால தேர்தலை விட இந்த தேர்தலிலே இந்த ஆயக்கிராம பகுதியிலே கடுமையான வெயில், அந்த வெயிலையும் பொருட்படுத்தாமல் அதேமாதிரி இரவு பகல் பாராமல், அதே குறிப்பாக சில தோழர்கள் இங்கே உள்ள ஆயக்கிராமத்தில் உள்ள தோழர்கள் இரவு பகல் பாராமல் வெளியூரிலெல்லாம் சென்று பணியாற்றி மிக கஷ்டமான வேலைகளை எல்லாம் பணியாற்றி மிக சிரமப்பட்டு இந்த வாக்குகளை பெறுவதற்கு அவ்வளவு அல்லும் பகலமாக பாடுபட்ட உங்களை எல்லாம் நேரில் சந்தித்து உங்களை எல்லாம் நன்றி தெரிவிக்க தான் இங்கே வருகிறேன். ஏன் என்று சொன்னால் நீங்க என்ன பார்க்கறது என் வீட்டில், ஆனா உங்களை நான் பார்க்கறது நம்ம சொந்த ஊர்ல நீங்க பணியாற்ற உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு அங்கீகாரமாக நான் கோடானு நன்றியை தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக இந்த இடத்தில் நான் நன்றி தெரிவித்து வந்திருக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் கோடானு நன்றிகள். உங்களை நம்பி நம்மை நம்பி வாக்களித்த வாக்காளர் பெருமக்களுக்கும் நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாக்களித்தவர்களும் சரி வாக்கு அளிக்காதவர்களும் சரி அவர்களுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். புரியாமல் வாக்களித்தாலும் சரி அவர்களை புரிய வைத்து அந்த வாக்குகள் மீண்டும் நம்மளுக்கு கிடைப்பதற்கு நிச்சயமாக நாம் மெனக்கிடுவோம். அதற்காக நாம் நிச்சயமாக அந்த செயல்களை செய்வோம் என்பதையும் கூறி உங்கள் அனைவருக்கும் நான் எப்படி நன்றி சொல்வது என்று தெரியவில்லை. நிச்சயமாக அந்த நன்றி உங்களுடன் நான் இருந்து உங்களில் ஒருவனாக இருந்து நிச்சயமாக அந்த நன்றியை உங்களுக்கு காணிக்கையாக செலுத்தி விடுவேன் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொண்டு என்றும் நான் உங்களுடனே இருப்போம், உங்களுடனே பயணிப்போம், நான் உங்களில் உருவாக இருப்பேன் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் வாக்காளர்கள் மற்றும் கழகத்தவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த கோடானு நன்றிகளை தெரிவித்து மீண்டும் வருவேன், என்றும் சந்திப்பேன் என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.